வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, புத்திசாலிகள் செய்யாத தவறுகள். வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் கிடைச்ச வாய்ப்பை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையே முடிவு பண்ணுது. சில பேர் அதிகம் படிக்காமலேயே பெரிய உயரத்துக்கு போயிருப்பாங்க. இன்னும் சில பேர் நல்லா படிச்சிருந்தும் நல்ல திறமை இருந்தும் ஒரே இடத்துல நின்றுட்டுருப்பாங்க. இதுக்கு காரணம் அறிவில்லாததுனால இல்லை, தவறான முடிவுகள் எடுத்ததுனால தான். புத்திசாலிகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறவங்க கிடையாது, ஆனால் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சவங்க. அதுதான் அவங்களுடைய பெரிய பலமாகவும் இருந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு கிராமத்தில் 2 நண்பர்கள் இருக்காங்க. 2 பேர்த்துக்கும் சேர்ந்து தான் வேலைக்கு போவாங்க. 2 பேர்த்துக்கும் ஒரே சம்பளம், ஒரே மாதிரி குடும்பம், ஒரே மாதிரி செலவு. 5 வருஷம் கழித்து பார்த்தா ஒருத்தன் வீடு கட்டிட்டான், இன்னொருத்தன் இன்னும் கடனில் தான் இருக்கான். இதை பார்த்தா எல்லாரும் அவனுக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, வீடு கட்டினவன் சம்பாரிச்சதுக்கு மேலே செலவு செய்யலை. தேவையில்லாத ஆடம்பரத்துக்காக கடன் வாங்கலை. யாரையுமே பார்த்து போட்டி போடலை. அவன் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்தான். இன்னொருத்தன் என்ன பண்ணான், அடுத்தவன் வாங்குறத எல்லாத்தையும் நாமும் வாங்கணும் அப்படின்னு அவங்க போட்ட துணியவே நாமளும் போடணும், அவங்க எடுத்த வண்டியவே நாமளும் வாங்கணும், யாராவது பாராட்டணும்னு ஆசைப்பட்டு வாழ ஆரம்பித்தான். வெளியே பார்த்தா பெரிய வாழ்க்கை மாதிரி தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே நிம்மதியே இல்லை. இதுதான் முதல் தவறு. புத்திசாலிகள் மற்றவங்களை பார்த்து வாழ்க்கையவே நடத்த மாட்டாங்க. தங்களோட நிலைமைக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுப்பாங்க. இன்னொரு விஷயம், சில பேர் ஒரு பழக்கம் இருக்கும். எந்த வேலையை ஆரம்பித்தாலும் எல்லார்கிட்டையுமே சொல்லிடுவாங்க, நான் இதை பண்ண போகிறேன், அடுத்த மாதம் இந்த வேலை, இன்னும் கொஞ்ச நாளில் பெரிய ஆளாக போகிறேன், இப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த வேலை முடிஞ்சிருக்காது. புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முடிகிற வரையும் அமைதியாக இருப்பாங்க. மரம் பூக்கிறதுக்கு முன்னாடி சத்தம் போடாது, பழம் கொடுக்க ஆரம்பித்த பிறகு தான் எல்லாருமே அதை பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் வெற்றியுமே. முன்னாடியே அறிவிச்சா பல தடைகள் எல்லாம் வரும். சிலர் சிரிப்பாங்க, சிலர் மனசை உடைப்பாங்க, சிலர் பொறாமப்படுவாங்க, சிலர் தடுக்க முயற்சி பண்ணுவாங்க. அதனால புத்திசாலிகள் முடிவெடுத்த பிறகு பேச மாட்டாங்க, முடிஞ்ச பிறகு தான் பேசுவாங்க. அடுத்த தவறு, எல்லாரையுமே நம்புறது. ஒரு நல்ல மனசு இருந்தால் போதும். எல்லாரும் நல்லவங்கன்னு நினைக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் வாழ்க்கை அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஒருத்தன் சிரித்து பேசுகிறான்னு அவன் நல்லவன்னு அர்த்தம் கிடையாது. ஒருத்தன் உதவி பண்ணுறான்னு அவன் எப்போதும் நமக்காக இருப்பான்னு அர்த்தம் கிடையாது. புத்திசாலிகள் யாரையுமே வெறுக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் யாரையுமே கண்மூடித்தனமாக நம்பவும் மாட்டாங்க. இப்போது நம்பிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி மனிதர்களை பார்ப்பாங்க. அவங்க செயல்களை கவனிப்பாங்க. வார்த்தையை விட செயல்களை ரொம்பவே நம்புவாங்க. ஏன்னா வார்த்தை சொல்கிறதே எளிது, ஆனால் கஷ்ட நேரத்தில் துணையாக நிற்கிறது அப்படிங்கிறதான் உண்மையான மனிதத்தனம். வாழ்க்கையில் ஒரு விஷயம் எப்பொழுதுமே நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது, உங்களை ஏமாத்துறவங்க முதல்ல அந்நியராக வரமாட்டாங்க, நெருக்கமானவங்களாக தான் இருப்பாங்க. அதனால தான் புத்திசாலிகள்லாம் நட்பை வளர்ப்பாங்க, ஆனால் எல்லையை மறக்கவே மாட்டாங்க. அதுதான் பெரிய தவறும் கூட, கோபத்தில் முடிவெடுக்கிறது. இப்போ கோபம் வந்த நேரத்தில் சொன்ன ஒரு வார்த்தை பல வருட உறவையே உடைச்சிரும். கோபத்தில் எடுத்த ஒரு முடிவு வாழ்க்கையவே மாற்றிடும். புத்திசாலிகள் கோபம் வராதவங்க கிடையாது. கோபம் வந்தாலும் அந்த நேரத்தில் முடிவெடுக்க மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. ஒரு நாள் கழித்து யோசிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் பேசுவாங்க. ஏன்னா கோபம் குறையும், ஆனால் கோபத்தில் சொன்ன வார்த்தை அப்படிங்கிறது திரும்ப வராது. ஒரு கண்ணாடி உடைஞ்சா ஒட்டலாம், ஆனால் உடைஞ்ச தடையும் இருக்கும். அதே மாதிரி தான் மனசுமே. அதனால் புத்திசாலிகள் முதல்ல தங்களுடைய மனசை தான் வெல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் உலகத்தையே வெல்லணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. அதனால் புத்திசாலிகளை பொறுத்த வரையும் எப்பொழுதுமே வெற்றியை பெறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம், எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்க மாட்டாங்க. இப்போது ஒரு விஷயத்தை நல்லா கவனித்து பாருங்கள். புத்திசாலிகள் யார் கூடயுமே தேவையில்லாத வாதமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா வாதத்தில் ஜெயிச்சாலும் வாழ்க்கையில் தோற்று போகலாம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சு வச்சுருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய தடவை ரொம்பவே தடைகள் எல்லாம் நடந்திருக்கும். ஒருத்தர் தவறாக பேசுவார், நம்ம கோவப்பட்டு பதில் பேசுவோம், அதுக்கப்புறம் அவர் இன்னும் அதிகமாக பேசுவார். 2 பேரும் சத்தம் போட்டுகிட்டே இருப்பாங்க. இறுதியில் யாருக்கும் எந்த பயனுமே கிடையாது. நேரம் தான் வீணாகுது, மன நிம்மதி தான் போகுது. அதனால் புத்திசாலிகள் எல்லா சண்டையிலையுமே இறங்க மாட்டாங்க. எந்த சண்டையில் இறங்கணும், எந்த சண்டையில் விட்டுடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போது சேற்றில் கல் எரிஞ்சிச்சு அப்படின்னா கல் மட்டும்தான் அழுக்காகாது, ஆனால் எரிந்தவனும் அழுக்காகிடுவான். அதனால் தேவையில்லாத மனிதர்கள்கிட்ட விளக்கம் கொடுக்க நேரத்தை வீணாக்கவே மாட்டாங்க. இன்னொரு தவறு, எல்லாரையுமே திருப்திப்படுத்த முயற்சி செய்கிறது. இது பல பேரோட வாழ்க்கையை அழிக்கிற பெரிய காரணம். ஒருத்தர் சொல்லுவார் இப்படி பண்ணு, இன்னொருத்தர் சொல்லுவார் அப்படி பண்ணு. யாரை கேட்கறது, எல்லாரையும் கேட்டு நடந்தால் இறுதியில் நம்ம வாழ்க்கை நம்மளே இழந்துருவோம். புத்திசாலிகள் எப்பொழுதுமே எல்லாருடைய கருத்தையுமே கேட்பாங்க, ஆனால் முடிவு மட்டும் தங்களோட அறிவை பயன்படுத்தி தான் எடுப்பாங்க. ஏன்னா வாழ்க்கையை வாழ போகிறது அவங்க. தவறு நடந்தால் அனுபவிக்க போகிறதும் அவங்க தான். அடுத்த விஷயம், புத்திசாலிகள் தங்களை மற்றவங்களோட எப்பொழுதுமே
ஒப்பிடவே மாட்டாங்க. இப்போ சமூகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து நம்ம வாழ்க்கையை அளக்கிறது. அவன் கார் வாங்கிட்டான், அவங்க வீடு கட்டிட்டாங்க, அவங்க வெளிநாடு போயிட்டாங்க, அவங்க குழந்தை பெரிய பள்ளியில் படிக்குது, இப்படி தினமும் ஒப்பிட்டு மனசையே கெடுத்துடுறோம். ஆனால் ஒரு மரம் ஒரு மாதத்தில் வளராது. ஒரு விதை போட்ட உடனே பழம் அப்படிங்கிறது கிடைக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்கும். புத்திசாலிகள் இதை நல்லாவே புரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால் பொறுமையாக இருப்பாங்க. தங்களோட பயணத்தை தொடருவாங்க. மற்றவங்களோட வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படவே மாட்டாங்க. அடுத்த தவறு, சின்ன பணத்தை மதிக்காமல் இருக்கிறது. பல பேர் 1000 ரூபாய் செலவு பண்ணும் பொழுது யோசிப்பாங்க. ஆனால் தினமும் 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா அப்படின்னு தேவையில்லாத செலவுகளை பண்ணிடுவாங்க. மாத கடைசியில் கணக்கு பார்க்கும் பொழுது அதுதான் பெரிய தொகையாகவே மாறி இருக்கு. புத்திசாலிகள் பெரிய செலவு மட்டும் கவனிக்க மாட்டாங்க, சின்ன சின்ன செலவையுமே கவனிப்பாங்க. ஏன்னா சிறிய ஓட்டை தான் பெரிய கப்பலையுமே மூழ்கடிக்கும். அதே மாதிரி சிறிய வீண் செலவுகள் தான் குடும்பத்தில் சேமிப்பையும் மெதுவாகவே காலி பண்ணுது. அடுத்த தவிர நேரத்தை மதிக்காமல் இருக்கிறது. பணம் போனால் சம்பாதிக்கலாம், உடம்பு பாதிக்கப்பட்டாலும் மீண்டும் வரலாம். ஆனால் போன நேரம் மட்டும் திரும்ப வரவே வராது. இதைத்தான் புத்திசாலிகள் நல்லாவே புரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால் காலையில் எழுந்த உடனே என்ன செய்யணும்னு முடிவு பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளும் கொஞ்சமாவது முன்னேற்றம் இருக்கணும்னு நினைப்பாங்க. நேரம் கிடைக்கும்போது மற்றவங்களை பற்றி பேசவே மாட்டாங்க. தங்களை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, புத்திசாலிகள் தோல்விகளை அவமானமாக நினைக்க மாட்டாங்க. ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் பொழுது தான் எத்தனை தடவை விழுகுது, அது விழுந்ததுக்காகவே நடக்க மாட்டேன்னு முடிவு பண்ணுதா? இல்லை, மீண்டும் எழுந்து முயற்சி பண்ணுது. அதனால தான் இன்றைக்கி ஓடுது. அதே மாதிரி வாழ்க்கையிலையுமே தோல்வி அப்படிங்கிறது முடிவு கிடையாது, அது ஒரு பாடம். புத்திசாலிகள் தோற்றதற்காக அழமாட்டாங்க, ஏன் தோற்றம் அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த தவறை மீண்டுமே செய்யவே மாட்டாங்க. அதுதான் அவர்களை மற்றவங்களை விட உயரத்தில் நிற்க வைக்கிறதே. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா முதல்ல நாம் செய்யக்கூடிய தவறுகளை குறைக்கணும். ஏன்னா வெற்றி அப்படிங்கிறது எப்போதுமே புதிதாக ஏதாவது செய்வதால் மட்டும் கிடைக்கிறது கிடையாது. செய்யக்கூடாத தவறுகளை செய்யாமல் இருக்கிறதுனாலையுமே நமக்கு கிடைக்கக்கூடியது தான் அந்த வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அந்த வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு மனிதன் புத்திசாலியாக இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிறத அவன் பேசுகிற வார்த்தையை வச்சு மட்டுமே தெரிஞ்சுக்க முடியாது. அவங்க எப்போதுமே அமைதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சும் தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும், எல்லா விஷயத்துக்கும் உடனே கருத்து சொல்லணும். யாராவது சண்டை போட்டால் அதுக்குள்ளே நம்ம போய் நிற்கணும். யாராவது ஒருத்தரை பற்றி பேசினா நாமும் 2 வார்த்தை சேர்ந்துக்கணும். இப்படி வாழ்கிற வாழ்க்கையில் எப்பொழுதுமே பிரச்சனை தாங்க இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் புத்திசாலிகள் எல்லாம் அப்படி கிடையாது. தங்களுக்கு சம்மந்தமில்லாத விஷயத்தில் தலையிட மாட்டாங்க. ஏன்னா மற்றவங்களுடைய பிரச்சனையை நம்ம பிரச்சனையாக்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை கவனிக்க நேரம் இல்லாமல் போயிடும். இப்போ ஒரு வீட்டில் 2 அண்ணன் தம்பி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் சொத்து விஷயத்துக்காக சண்டை வந்திருக்கும். அக்கம் பக்கத்தில் இருந்த ஒருத்தர் நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு நடுவில் போவார். முதல்ல 2 பேருக்கும் அவரை நம்பினாங்க. சில நாட்கள்லாம் கழித்து பார்க்கும் பொழுது 2 பேரும் மீண்டும் சேர்ந்துக்குவாங்க. ஆனால் இப்போ அந்த நடுவில் போனவரை 2 பேருமே வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா தேவையில்லாத இடத்துல தலையிட்டு இருக்காரு. அதனால புத்திசாலிகள் ஒவ்வொரு பிரச்சனையிலையுமே நீதிபதியாக முயற்சி செய்யவே மாட்டாங்க. அடுத்த தவறு, இப்போ உணர்ச்சிக்கு அடிமையாக முடிவெடுக்கிறது. இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், தேவையில்லாத ஒரு பொருளை பார்க்குறோம், அந்த நிமிஷத்துலேயே ரொம்ப பிடிச்சிருக்கும், இப்போவே வாங்கணும்னு தோணும். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த பிறகுதான் புரியும் இது இல்லாமலேயே இருந்திருக்கலாமா அப்படின்னு. இதுதான் உணர்ச்சியில் எடுக்கிற முடிவு. இந்த பொருளுக்கு மட்டும் இல்லை, உறவுகளுக்குமே பொருந்தும், வேலைக்கும் பொருந்தும், பணத்துக்கும் பொருந்தும். புத்திசாலிகள் எந்த முக்கியமான முடிவையுமே அவசரத்தில் எடுக்கவே மாட்டாங்க. இப்போ ஒரு இரவு முழுக்க யோசிப்பாங்க. அடுத்த நாள் மனசு அதே முடிவை சொன்னால் மட்டும்தான் முன்னேறுவாங்க. அடுத்த விஷயம், புத்திசாலிகள் தங்களுடைய வெற்றியை வெளியில் காட்டி பெருமையாக பேச மாட்டாங்க. இப்போலாம் சில பேர் சம்பளம் வந்தோடனே எல்லாருக்கும் தெரியணும், புது பொருள் வாங்கினா எல்லாருக்கும் பார்க்கணும், சின்ன வெற்றிக்கே பெரிய கொண்டாட்டம். ஆனால் அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய முன்னேற்றம் அப்படிங்கிறது நின்னே போயிடும். புத்திசாலிகள் எல்லாம் வெற்றியை கொண்டாடுவாங்க, ஆனால் அதில் மயங்கி நின்று விடவே மாட்டாங்க. ஏன்னா நேற்றைய வெற்றி நாளைய வெற்றிக்கு உத்தரவாதம் கிடையாது. ஒவ்வொரு நாளுமே புதுசாக உழைக்கணும். அடுத்த தவறு, கற்றுக்கொள்றதை நிறுத்துக்கிறது. இப்போது பல பேர் நினைப்பாங்க எனக்கு எல்லாமே தெரியும், இந்த ஒரு எண்ணம் தான் வளர்ச்சியவே அப்படின்னு நிறுத்திடும். புத்திசாலிகள் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் இன்னும் கற்றுக்கொள்ள நிறைய இருக்குது அப்படின்னு தான் நினைப்பாங்க. இப்போ ஒரு குழந்தைகிட்ட இருந்து கற்றுக்குவாங்க, ஒரு விவசாயிட்ட இருந்து கற்றுக்குவாங்க, ஒரு தொழிலாளர்கள்ட்ட இருந்து கற்றுக்குவாங்க. ஏன்னா அறிவு அப்படிங்கிறது எந்த மனிதர்கிட்ட வேணாலும் இருக்கலாம். அடுத்த தவறு, வாக்குறுதி கொடுத்துட்டு அதை காப்பாற்றாமல் இருக்கிறது. ஒரு தடவை நம்பிக்கை உடைஞ்சிருச்சு அப்படின்னா அதை மீண்டும் கட்டுவது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். பணம் இழந்துச்சு அப்படின்னா சம்பாதிச்சுக்கலாம், பொருள் இழந்தால் வாங்கிக்கலாம். ஆனால் நம்பிக்கை அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அதை திரும்ப பெற ரொம்பவே வருடங்கள் ஆகும். புத்திசாலிகள் முடியாத வாக்குறுதியை கொடுக்க மாட்டாங்க, கொடுத்த வாக்க உயிரான்னு நினைப்பாங்க. அதனால் அடுத்த விஷயம், அவங்க தங்களோட உடம்பை அலட்சியப்படுத்தவே மாட்டாங்க. அதனால் எப்பொழுதுமே மற்றவங்களுடைய விஷயத்தை விட்டுட்டு உங்களுடைய விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது
இருந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.